அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கடுகு சோம்பு பொரிஞ்சோன்னா பிரிஞ்சி இலை, கடல்பாசி, பட்டை, நட்சத்திரப்பூ இதையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெங்காயத்தூள், ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கணும். தக்காளி பழம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும், அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி பழம் வந்து நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து சீரகம் சோம்பு. இது வந்து சீரகமும் சோம்பும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருங்க. இது வந்து இந்த காய்கறிகளை போடும்போது, இந்த வெஜிடபிள் மசாலா போடும்போது ரொம்ப தனி டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மசாலாவும் ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட், மீல் மேக்கர் இந்த வெஜிடபிள்ஸ் தான் போட்டு இந்த மசாலா பண்ண போகிறேன் இன்றைக்கி. மசாலா நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதோட ஆட் பண்ணணும். வெஜிடபிள் வந்து மசாலாலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஆயிலில் வதக்கிட்டு மூடி போட்டு ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். காய்க்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து காய் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 கிளாஸ் இந்த 1 கிளாஸ் தண்ணி வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். காய் நல்லா வந்து தண்ணி வற்றி வரவும் நம்ம அந்த ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியில் நல்லா வற்றிடுச்சு. காய் நல்லா வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து ஆயிலே வச்சு ஃப்ரை பண்ணோன்னா நம்மளோட வெஜிடபிள் மசாலா வந்து ரெடி ஆகிடும்.